சோஃபாவை பாரு, அதை க்ளீன் பண்ணு. என் மேக்கப் கொஞ்சம் சரியா போடுறியா? என் பஃப கொடு. 2 மணி நேரமா உட்காந்துட்டு இருக்கேன். கொடு கண்ணாடி. சார், ஆஸ் பர் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இஷானி மேடம் தான் வரணும். மேடம் வரணும். எப்போ வருவாளோ? போய் பார்த்துட்டு வா போ. சார், அவங்க வந்தா நமக்கு தெரிஞ்சிட போகுது. எப்போ வருவானே தெரியல, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். மகாராணி எங்க தான் போறாளோ? ஹலோ இஷானி மேம். என் மேக்கப் ரூம் ரெடியா இருக்கா? ஆமா மேடம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே ரெடியா இருக்கு. உங்களுடைய ஃபேவரட் ரூம் ஃப்ரெஷ்னரும் இருக்கு. அப்புறம் ஒரு வேலை பண்ணு, டைரக்டர் கிட்ட போய் சொல்லிடு ரெடியாகிறதுக்கு 2 மணி நேரமா தான் ஆகும்னு. எல்லாமே என் மூடு பொறுத்தது தான். நானே ரெடி ஆகிட்டு செட்டுக்கு வந்துடுறேன். ஓகே? சரி மேம். ஓகே. சார் சார், இஷானி மேடம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? பிகு சார் பாரு, மகாராணி ரெடி ஆன உடனே இன்னைக்கு ஷார்ட்டை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னா? கண்டிப்பா. ஓகே, என்னால் அவளை பொறுத்துக்க முடியாது. எஸ் சார். சரி சார், அவ என் கண்ணத்துல அரைஞ்சிட்டா. ஒரு அரை வேணா வாங்கிக்கோயேன். ஸ்பாட்டிங்க வா. இங்க பாரு, இஷானி மேம்க்கு ஜூஸ், லோ கேலரி தயிர். சீக்கிரம் கொண்டு வா, இல்லைன்னா ஷூட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்னமோ புலி வந்த மாதிரி நீங்களாம் இங்க அங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரமா போய் இஷானிய ரெடி ஆயிட்டு வர சொல்லு. இப்பவே டைரக்ஷன் டீம் கிட்ட சொல்லிடுறேன். சார், இஷானி பெரிய ஸ்டார் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க ஒன்னும் அவ வேலைக்காரி கிடையாது. பின்ன என்ன? நாங்க காலையில 9 மணில இருந்து வெயிட் பண்றோம். அவ இன்னும் வரல. ரொம்ப நேரம் ஆகுது சார். நாங்க 4-5 வாட்டி டச் அப் பண்ணிட்டோம். சரி, என்ன பண்றது? விராட் சார் 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட போட்டு இவளை ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. நீங்க என்கிட்ட தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ட்ரை டு கோஆபரேட். கோஆபரேட் மை ஃபுட். இவ ஆட்டத்தெல்லாம் என்னால டாலரேட் பண்ணவே முடியாது. நான் கிளம்பி போறேன். விராட் சார் கொடுத்த செக்க திருப்பி கொடுத்துடுறேன். என்னால இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியாது. பாய். மேடம் மேடம் இருங்க மேடம். சார், சமீரா மேடம் நீங்க தான் தடுக்கணும். இன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் நடக்கலன்னு வைங்க, விராட் சார் நம்மளையும் தூக்கிடுவாரு. இவ போகட்டும். ஒரு இஷானி 100 சமீராக்கு சமம். பிகு, ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க இருக்காங்கன்னு போய் பாரு. சார், அவங்க செருப்ப கழட்டிய மேல வீசுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, அவ திரும்பி வரமாட்டா. இஷானியோட அலட்டல் தான் அவளையே அழிக்க போகுது. டேய், போய் கூட்டிட்டு வாடா. போ போ. டேய், வேகமா போடா. நீங்க வேற.
மேடம் மேடம் ரெடி ஆயிட்டீங்கன்னா உள்ள வரவா? மேடம் இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லன்னா உன் ரத்தத்தை குடிச்சிடுவேன். என்னடா ஓடி போன்னு சொன்னா நேரா இங்க வந்துருவியா? உள்ள போக தைரியம் இல்ல? சார் அவங்க கூப்பிடாம நான் எப்படி உள்ள போறது? சார் உங்களுக்கு தெரியாது, அவ என் கழுத்தையே நெரிச்சிருவா. 3 மணி நேரமா ரெடி ஆக்கிட்டு இருக்கா, இங்க டைம் போய்கிட்டு இருக்கு. உனக்கு உன் கழுத்து ரொம்ப முக்கியமா? நான் போய் பாக்குறேன், வா. இஷானி. சார் சார் ப்ளீஸ், அவங்க கோபத்துல இருப்பாங்க, அப்புறம் ஷூட்டிங்கை விட்டே போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருடா. இஷானி கதவு திறங்க, இப்படி பண்ணக்கூடாது, கதவு திறங்க. மேம் ஏன் ஹேட்டை போட்டுட்டு இருக்கீங்க? இது ஸ்கிரிப்ட்லயே இல்ல. அப்புறம் ஏன் மேம் இப்படி உட்காந்துருக்கீங்க? எவ்வளவு திமிரா உட்கார்ந்திருக்க. இஷானி எனக்கு பதில் சொல்லி என்ன பாரு. இஷானி இஷானி. இனி அந்த ஓவரா சீன் போடுறவ கிட்ட நான் வேலை செய்யவே மாட்டேன். நான் ஒன்னும் குறைஞ்சவ இல்ல. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிற? நீயே பாரு, இதை விட பெரிய வேலை வாங்கி தரேன். நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு லேட்டா வருவேன்னு இப்பவே சொல்லிடுறேன். சரி, நீ மம்மிக்கு ஃபோன் பண்ணு, நாங்க உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நான் இப்ப வரேன். ஓகே. யாரு? முன்னாடி வா. இந்த ஹேட் இது எங்க எப்படி? கேஸ் விசித்திரமா இருக்கு சார். இந்த மேக்கப் எல்லாம் அந்த கொலகாரன் தான் போட்டிருக்கான். ஐசி இஷானிய பார்க்க கடைசி யாரும் வந்தாங்க? நான் வந்திருந்தேன் சார், ஆனா அவங்க உள்ள இருந்தே கத்திட்டாங்க, ஓடிப்போ இல்லைன்னா காலை உடைச்சிருவேன். நாங்க காலை உடைப்பாங்களா? ஏன் சார்? ஆக்சுவலி இவங்க தன்னோட இஷ்டத்துக்கு தான் சார் நடந்துப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் ஷூட்டிங் வருவாங்க. யாராவது ஏதாவது அவங்கள சொல்லிட்டா அவ்வளவுதான், கோவப்பட்டு நேரா அவங்க போயிடுவாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது சார், இவளை பிடிக்காதவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இஷானி, இஷானிக்கு என்னாச்சு? யார் இதை பண்ணது? நீங்க யாரு? சார், இந்த ஆட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குல்ல, அது என்னோட ஆடு. நான் இந்த கம்பெனியோட ஓனர். சரி, கொஞ்சம் உள்ள வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ மறுபடியும் அந்த மேக்கப் ரூம்க்கு எப்பதான் வந்த? உடனே கிளம்பி வந்துட்டேன் சார். அதாவது ஒரு நிமிஷத்துலயே திரும்ப வந்துட்டேன். ஒரு நிமிஷமா? ஒரு நிமிஷத்துல இவ்வளோ நடந்துச்சா? சார் சார், ஒரு நிமிஷம். இங்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸும் ஓகே, ஆனா இதை கொஞ்சம் பாருங்க. யாரோ இதை சிசரால கட் பண்ண மாதிரி இருக்கு. சார், சார் இங்க பாருங்க, இதுல ரத்தம் இருக்கு. கொலகாரன் முன்னாடி ரூம்குள்ள இருந்திருக்கான். சார், ஒருவேளை பிஹுக்கு ஒரு குரல் கேட்டுச்சுல, அது இஷானி குரலா இருந்திருக்காது. அப்படியும் இருக்கலாம். இஷானியை மீட் பண்றதுக்கு யாராவது வந்தாங்களா? இல்ல சார், யாரும் வந்து போனதை நான் பார்க்கல. சார், இப்படியும் இருக்கலாம். அதாவது இஷானி ரூம்ல கொலகாரன் முதல்ல இருந்தே ஒளிஞ்சிருந்திருக்கணும். ஆக்சுவலி இதான் நடந்திருக்கு. அவன் முதலே இங்க வந்து ஒளிஞ்சிருப்பான், அப்புறம் இறக்கமே இல்லாம இங்க ஒரு கொலையும் பண்றான், அப்புறம் முகத்துக்கு மேக்கப்பும் போடுறான், அப்புறம் சேர்ல உட்கார வச்சு தலைக்கு ரெட் ஹேட்டையும் போடுறான். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு டைம் ஆயிருக்குமே.
சார் இங்க ஒரு காட்டன் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு இது மேக்கப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் எல்லா பொருளையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. அது வரைக்கும் வெளியே போய் பார்க்குறோம். சார் ரொம்ப விசித்திரமா இருக்கு. கொலைகாரன் வந்துட்டு போனதை யாருமே கவனிக்கல. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு தான் கொலைகாரன் வந்திருக்கான். வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டான். அது சரி சார், எப்படி ரெடி பண்ணிருப்பான்? ஏன்னா யூனிட்ல இருக்கிறவங்க யாரும் அவனை பார்க்கல. இந்த இடத்துல இவ்வளோ கலாட்டா நடந்திருக்கு. தோர தூங்கிட்டு இருக்காரு. ஏய், சொல்லுங்க சார். இங்க இருந்து யாராவது வந்து போனது பாத்தியா? சார் நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா? இது ஷூட்டிங் டெம்போ தானே? ஆமாம் சார், இது ஷூட்டிங் டெம்போ தான். சரி, இந்த டெம்போ எப்போ வெளியே போச்சு? அதுவா 1:30-2 மணி இருக்கும். 1:30-2 மணியா? சார் அந்த நேரத்துல தான் இஷானி கொலை செய்யப்பட்டா. டெம்போ வெளியே போகும்போது உங்க கூட யாருன்னா இருந்தாங்களா? இல்லைங்க சார். சரி, பின்னாடி யாராவது உட்கார்ந்து இருந்தாங்களா இல்ல அக்கம் பக்கத்துல பாத்தீங்களா? மேடம் பின்னாடி சாமானுங்க இருக்கும். அப்படி யாராவது உட்கார்ந்துருந்தா எனக்கு தெரியாது மேடம். இங்க இருந்து தப்பிக்க கொலைகாரனுக்கு எல்லா வசதியும் கிடைச்சிருக்கு. பிஓபி துண்டு இது இங்க என்ன பண்ணுது? ஷூட்டிங்ல எங்கேயும் தூசும் மண்ணும் இல்ல. இந்த துண்டு எங்க இருந்து வந்தது? சார் இதுல ப்ராப்பர்ட்டி பொருட்கள் தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி பொருட்களா? அதுல பிஓபி துண்டு இருக்கு. அப்போ உள்ள யாரோ இருந்திருக்காங்க. ஹலோ, என்ன? எங்க? நீங்களா ஃபோன் பண்ணீங்க? ஆமாம் சார், நான் மாணிக், இந்த கடையோட ஓனர். வாட்ச்மேன் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணார் சார். பாருங்க சார், அங்கே ஒரு பாடி இருக்குது சார். கடையை திறங்க. சரி சார். கியரு. சரி சார். நீ டியூட்டியில் இருக்கும்போது இங்கே வந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான். பாடி எடுத்து ஒருத்தன் கடவுள வைக்கிறான். என்ன பண்ணிட்டு இருந்த? நீ எதையும் பார்க்கலையா? பார்த்தேன் சார். அவங்க கொலைகாரங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் எப்படி இருந்தான்? இருந்தா அவ ஒரு பொண்ணு. அவ போறத நான் பின்னாடியில இருந்து பார்த்தேன். ரெட் கலர்ல கோட்டு போட்டிருந்தா. முடி கொஞ்சம் நீளமா இருந்தது. தலையில ஒரு ரெட் கலர்ல தொப்பி போட்டிருந்தா. அப்புறம் சார் அவ குப்பை தொட்டியில போட்டா. அப்படின்னா சார் கொலை பண்ணது லேடியா? அவ எதையோ போட்டாலே. அந்த குப்பை தொட்டி எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு பாருங்க சார். சார் இது ஃபிஷிங் ஐட்டம், மீனை பிடிக்கிற ஊசி. இதை பாருங்க, இதுல ரத்தக்கரை இருக்குது. ஓ, கொலை பண்றதுக்கு கண்டிப்பா இதை தான் பயன்படுத்தியிருக்கணும். பட்ட பகல்ல வெளிச்சத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒருத்தன் மேக்கப் ரூம்குள்ள வரான். வந்து இஷானிய கொலை பண்றான். ஆனா நீங்க யாருமே இதை எதையுமே பார்க்கல, எதையும் கேட்கல. இது எப்படி சாத்தியமாகும்?
சார் ஆக்சுவலி இஷானியோட பெர்மிஷன் இல்லாம அவ ரூம்குள்ள யாரும் போக முடியாது. பீபு போகும்போது கூட அவனை ரூம்ல இருந்து அவங்க விரட்டி விட்டுட்டாங்க சார். அப்புறமா தான் நாங்க போனோம், அங்க அதை பார்த்தோம் சார். உள்ள போ. சார் சார் இது காஸ்டிங் டைரக்டர் கீகு. சார் என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நானா அவங்க கழுத்தை கட் பண்ணி கொலை பண்ணுனேன்? வாய மூடுறா. நீ தானே காஸ்டிங் டைரக்டர்? இஷானி சமேராவை உனக்கு தெரியும். அவங்களோட மாடலிங் நாள்ல இருந்தே உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். விராஜோட ஷூட்டிங்க்கும் அவங்க 2 பேரை நீ தான் அனுப்பியிருக்க. ஆமா சார். அப்போ அவன் எங்க எப்படி கிடப்பான்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. தப்பு பண்ணிட்டேன் சார். இனிமே யாரையும் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். சொல்ல போனா 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த வேலையை விட்டுட்டேன் சார். 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டுட்டியா? சில பொண்ணுங்க எனக்கு எதிராக கேஸ் போட்டுட்டாங்க. அதனால என்னோட ஆஃபீஸும் ஷட் டவுன் பண்ணப்பட்டுச்சு. அப்படின்னா நேத்து இஷானி சமேராவை விராட் ஷூட்டுக்கு எதுக்காக அனுப்புனேன்? அது சார் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்காக தான் அந்த ஷூட்டுக்கு நான் அவங்கள அனுப்பி வச்சேன். ஆனால் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். இப்போதைக்கு நீ சொல்றத நாங்க நம்புறோம். உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதையும் பார்க்கல. ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, எங்களுக்கு தேவைப்பட்டா உங்க எல்லாரையும் நாங்க மறுபடியும் கூப்பிடுவோம். நீங்க இப்ப போகலாம். இந்த 3 பேரையும் நாம கண்காணிச்சே ஆகணும். இவங்க எங்கெங்க போறாங்க, யாரை மீட் பண்றாங்க, அப்புறம் என்ன பண்றாங்கன்றத. ஆனா கொலை பண்ணது ஒரு பொண்ணு தானே? கொலை பண்ணது பொண்ணுதான். ஆனா கொலை பண்றதுக்கு எவனாச்சும் ஹெல்ப் பண்ணிருப்பான்ல? சமேரா அண்ட் இஷானி 2 பேருமே மாடல்ஸ். சிகப்பு தொப்பி, கொலை பண்ண பிறகு வெள்ளை கலர்ல மேக்கப் வேற, கொல்றதுக்காக ஃபிஷிங் பொருட்கள். அதுக்கப்புறம் 2 கொலைகள்லையுமே எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரியே இருக்கு. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது சார். இந்த கொலைகாரன் கொலை பண்றதுக்காக ஏன் ஃபிஷிங் பொருட்களை யூஸ் பண்ணணும்? இந்த கொலைகாரன் ரொம்ப விசித்திரமா தான் இருக்கான். ஒரே நாள்ல 2 பேரை ஒரே மாதிரி கொலை பண்ணிருக்கான். கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த சமேரா அண்ட் இஷானி இவங்க மாடலிங்கை தாண்டி வேற ஏதாவது செஞ்சாங்களா, இல்லை மாடலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் சார். சார் 2009ல் சமேரா அண்ட் நிஷானி பியூட்டி ரிபன் மாடலிங் ஏஜென்சியில் வேலை பார்த்துருந்துருக்காங்க. அதோட ஓனர் இந்த கிக்கு தான். கிக்கு, காஸ்டிங் டைரக்டர் கிக்கு. இவனோட மூடப்பட்ட அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம போய் ஆகணும். எதுக்கு போய் பார்க்கணுன்னா, மற்ற மாடல்ஸுக்கும் ஒரு வேளை ஆபத்து இருக்கலாம். அதோட ஒரு வேளை இங்கே போய் பார்த்தா அந்த லேடியை பற்றி ஏதாவது தடயங்கள் கிடைக்கலாம். சார், நாம சந்தேகப்பட்டது சரிதான். கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட இந்த வெப்பன் ஒரு வித்தியாசமான ஃபிஷிங் கிட் தான். சார், நான் சொல்றத கேக்குறீங்கல்ல? கேட்டேன் தாரிகா. ஆனா இப்ப நான் வேற ஒரு வேலையில பிஸியா இருக்கேன். என்ன? கொலைகாரனோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரமாதம் சலோங்கே, அவ ஹைட்டை கண்டுபிடிச்சிட்ட போல. எஸ் பாஸ். ஒரு நிமிஷம் இங்க வந்து இறந்து போனவங்களோட கழுத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த காயம் இருக்குல்ல, அப்படியே மேல் பக்கமா போகுது. அது ஸ்ட்ரெயிட்டாகவும் இல்லை, கீழேயும் போகலை. அதாவது கொலைகாரன் அந்த கம்பியை வச்சு அப்படி மேலே இழுத்துருக்கான். இதுல இருந்து கிளியரா தெரியுது கொலைகாரனோட ஹைட்டு இவங்கள விட அதிகமாக இருந்திருக்கு. அதாவது கொலை பண்ண லேடி இவங்களோட உயரமானவங்களா? சரியா சொன்ன பங்கஜ். கிட்டத்தட்ட அவ 5 feet 7 inches இருக்கும்னு என்னோட ட்ரிக்னோமெட்ரிக் கால்குலேஷன் சொல்லுது. இன்க்ளூடிங் அவ காலில் இருக்கிற சாண்டலையும் சேர்த்து தான். அவன் மட்டும் கையில சிக்கட்டும், அவன் ஹைட்டை குறைச்சிடுறேன். 5 feet 7 inch பொண்ணு.
அவளுக்கு நீளமான நீட்டு முடி இருந்திருக்கு. அதோட சார் ஒருவேளை கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஃபிஷிங் பிடிச்சிருக்கணும். இல்லனா ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக அவ இந்த பொருட்கள், அதாவது இந்த ஃபிஷிங் கிட்ட பயன்படுத்தியிருக்கணும். சாலோங்கே, இந்த மீன் பிடிக்கக்கூடிய இந்த கயிறை வச்சு, அதாவது இந்த ஒயரை வச்சு இவங்களோட கழுத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் பாஸ். அதோட சார், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாதிரி ஒரு மண்ணு கிடைச்சதே, அதுல என்ன தெரிஞ்சது? அதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுது பாஸ். அந்த பொருள் சிலை பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. சிலை பண்ணுறதுக்கா? பாஸ், டெஸ்டிங் நடக்குது, அப்புறம் மற்ற விஷயங்களும் தெரிஞ்சிடும். நீ எப்போ சொல்லுவ சாலோங்கே? கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம். அது என்ன பாஸ்? பாஸ், இங்கே பாருங்க. இதுதான் அந்த கம்பி. இதை வச்சு தான் கொலகாரி இவங்க கழுத்தை கட் பண்ணியிருக்கா. அதோட இந்த கொலகாரி எப்போ இந்த கம்பியை யூஸ் பண்ணாலோ இவங்க தப்பிக்கிறதுக்காக கையை காலை அசைச்சிருப்பாங்க. அந்த சம்பவத்துக்கு நடுவில் தான் கொலகாரியோட உடம்புல இருக்கிற முடி, அதில் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நீ இந்த முடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்ப? பண்ணி தான் ஆகணும். ஒரு கொலகார பொண்ணு, இவளோட ஹைட் 5 feet 7 inch, முடி நீளமாகவும் கருப்பாகவும் இருந்திருக்கு. மீன் பிடிக்கிறது இவளுக்கு பிடிச்சிருக்கலாம், அதோட சிலைகள் பண்றதும் பிடிச்சிருக்கு. இது போதும், இந்த ஆதாரங்கள் எங்களுக்கு போதும். இந்த பொண்ணை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஃபிஷிங் கிட்ட கையில் வச்சுட்டு இவ சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ சீஷோருக்கு வந்தால் கண்டிப்பாக அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். சார், நமக்கு அவளுடைய ஹைட்டை பத்தியும் அவ தலைமுடியை பத்தியும் அந்த ஹேட்டை பத்தியும் மட்டும் தானே சார் தெரியும். இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நாம அவளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். முயற்சி எடுத்து தான் ஆகணும் ஸ்ரேயா. அதுவா நடந்து நம்மக்கிட்ட வராதுல்ல. சொல்லு வஞ்ச், எந்த பொண்ணு தேடுறோன்னு இவங்க கிட்ட சொல்லியாச்சுல? சொல்லியாச்சு சார். சரி, அந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சார், மீனை பிடிக்கிறதுக்கு போட்டை பயன்படுத்துறாங்களே, அந்த மாதிரி பொண்ணுங்களை பற்றி தானே சார் கேட்க வந்திருக்கீங்க? ஆமாம், அந்த மாதிரி இங்கே நிறைய லேடிஸுங்க வருவாங்க சார். இல்லை, நாங்கள் எந்த பொண்ணை தேடுறோமோ அவள் உயரமாக இருப்பா. 5 feet 7 inch இருப்பா. அதோட ஸ்ட்ரெயிட் முடி இருக்கும். அவளோட வயசு கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 இருக்கலாம். நீளமான முடி, கிட்டத்தட்ட 25-30 வயசு இருக்கும். அந்த மாதிரி 2-3 பொண்ணுங்க இங்கே வருவாங்க சார். அவங்க பேர், அட்ரஸ் வேணும். போட்டை கொடுக்கும்போது அவங்க பேர் அட்ரஸ்லாம் வாங்குவீங்களா? வாங்குவோம் சார். மூணு 4 மாசமா இந்த 3 பொண்ணுங்க தான் வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிகிட்டு. கேஷா, ஆனி, ஷிகா. கேஷா, ஆனி அண்ட் சிகா, இந்த 3 பேரையும் மீட் பண்ணி ஆகணும். இதில் ரெட் ஹேட் போடுறவ யாருன்னு பார்க்கணும். சார், டீக்கு டாக்ஸ் கட்டாமல் விட்டுட்டான். சில பெண்களுக்கு பேமெண்ட் கொடுக்காதனால அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஆபீஸ் மூடப்பட்டது. இவன் மேல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் கிடையாது. கொலை செய்யப்பட்டவங்க 2008ல இவங்களோட ஏஜென்சியில வேலை பார்த்துருக்காங்க. அதனால இவன் இப்போதைக்கு எங்க கண்காணிப்புல தான் இருப்பான். விராஜ், ஒன்று சொல்லு, நீ இந்த டிகு கூடவும் அப்புறம் அந்த மாடல்ஸ் கூடவும் வேலை பார்த்துருக்க. அப்ப அந்த மாடல்ஸ் ஏதாச்சும் சங்கடத்துல இருந்த மாதிரி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல டிகு ஏதாச்சும் தப்பு பண்ணானா? இஷானி, சமேரா கூட நான் முதல் முறையா வேலை பார்க்கறேன். அதோட டிகுவை பத்தி சொல்லணும்னா, பண விஷயத்துல தப்பு பண்ணுவானே தவிர வேற விஷயத்துல எந்த தப்பும் பண்ண மாட்டான். சார், இந்த 3 மாடல்ஸோட ஹைட்டும் முடியும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கு. ஒரு வேலை பண்ணு, எல்லாரையும் விசாரிச்சிரு. மாடலிங்கை தவிர இவங்க வேற என்ன பண்றாங்கன்னு. ஏன்னா இவங்கள சில பேர் மாடலிங்லாம் பண்றது இல்லைன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆனி, 2012ல மாடலிங்கை விட்டுட்டீங்க. இப்போ என்ன பண்றீங்க? இப்போ ஒரு ஃபிஷரி ஸ்டோர் நடத்துறேன். ஷிகா, ரைட்? ஆமா. நீங்க ஒரு பிரிண்ட் மாடல், இது எங்களுக்கும் தெரியும். அதை தாண்டி நீங்க என்ன பண்றீங்க? நான் எதுவும் பண்றதில்ல. சரி, நீங்க என்ன பண்றீங்க கேஷா மேடம்? நான் சிலைகள்லாம் செதுக்குறேன். சிலைகள். சரி, தேங்க்யூ. கொலகாரியோட ப்ரொஃபைல் மாதிரியே இருக்கு. கம்பெனியோட பேரு ரெட்டிங்கா. சந்தேகம் சரிதான். ஏஜென்சியோட மாடல்ஸ் கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. சார், ஆனி, கேஷவும் டாலி 3 பேரோட ப்ரொஃபைலும் ஓரளவு கொலகாரியோட மேட்ச் ஆகுது. சார், சரி, உங்களோட சம்பந்தம் சிலை பண்றதுலயும் ஃபிஷிங்லயும் இருக்கு.
இவங்க ப்ரொஃபைல் அண்ட் ஹாபி ரெண்டுத்து மேலேயும் சந்தேகம் வருது. ஒரு வேலை பண்ணு, இவங்க 3 பேரையும் பீரோக்கு கூட்டிட்டு வா. சார், கொலைகாரி எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அந்த ட்ரெஸ் வந்துருச்சு சார். வெரி குட். பங்கஜ், இவங்களுடைய நம்பர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குல்ல? எஸ் சார். செல்ஃபோன் நம்பர்ஸ் கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி பாரு. அந்த 2 கொலையும் நடக்கும்போது இவங்க 3 பேர் எங்கே இருந்தாங்கன்னு. ஓகே சார். ஜெயவந்தி, சார். கூட்டிட்டு போ. சரி, 3 பேரும் என் கூட வாங்க. எங்க? இப்ப சொல்றேன், வா. சார், அதே ட்ரெஸ்ஸு, அதே தொப்பி. அன்னைக்கு நைட்டு நான் இதை தான் சார் பார்த்தேன். அப்படின்னா இவளை நல்லா கவனமா பாரு. இவ அதே பொண்ணா, அதே லேடியா? அன்னைக்கு நைட் இவ தான் கொலை பண்ணாளா? சார், நான் அந்த லேடியோட முகத்தை நேராக பார்க்கல. அவ போகும்போது தான் நான் பார்த்தேன். போகும்போது பார்த்தேன். ஆமாம் சார். சரி இஷா, கொஞ்சம் அது வரைக்கும் நடந்து போ. சார், நீங்க என்ன பண்றீங்க? சொன்னதை மட்டும் பண்ணா போதும். இல்லை சார். இல்லையா? இல்லை. சரி, நீங்க என் கூட வாங்க. நில்லு. அது வரைக்கும் நடந்து போ. இவங்களும் இல்லை சார். வாங்க. சார், இவங்களுக்கு இந்த Dress ரொம்ப அழகா ஃபிட் ஆகுது. தெரியுது. ஸோ அனி, அப்படியே நடந்து காட்டுங்க. இவங்க தான் சார். இவங்களே தான் சார். என்ன வளர? சார், சார், எப்போ சமீராவோட கொலை நடந்துச்சோ ஆனி ஃபோன் அப்போ அங்கே தான் இருந்திருக்கு. கேட்டியா அனி? உன்னுடைய ஃபோன் அதே ஏரியாவில் இருந்திருக்கு. அப்போதான் இஷானி சமீரா கொல்லப்பட்டிருக்காங்க. நீ போகலாம். அப்போ நீங்க இங்க இருந்து தான் ஆகணும். நான் ஏச போக கூடாது? அதுக்கு காரணம் இருக்கு. கொலைக்காரி நடக்கிற ஸ்டைலும் உன் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல மேடம், ரொம்ப பெரிய விஷயம். உன்னுடைய மொபைல் போன் அந்த ஏரியால ட்ரேஸ் ஆயிருக்கு. அங்கதான் 2 கொலைகளும் நடந்திருக்கு. சரி, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா? வாட்ச்மேன் சொன்னதை நீங்களே கேட்டீங்க. என் முகம் மேட்ச் ஆகுதுன்னு அவன் சொன்னானா? எப்போ கொலை நடந்ததோ உன் மொபைல் லொகேஷனும் அதே ஏரியாவை காட்டுது. அப்ப இதெல்லாம் தற்செயலா இருக்காது இல்லையா? சார், அப்போ கோடிக்கணக்கான பேர் அந்த ஏரியால இருந்திருக்காங்க. அப்போ எல்லாருமே கொலைக்காரங்களா? போதும் போதும், நீ ரொம்ப பேசுற. ஏன் கொலை பண்ணன்னு சொல்லு. இஷானி சமீராவை ஏன் கொன்ன? சார், நீங்க என் மேல 2 கொலை குற்றத்தை சுமத்துறீங்க. நான் எதுவுமே பண்ணல. இப்ப குற்றத்தை சுமத்தி இருக்கோம், இன்னும் தண்டனை பாக்கி இருக்குமா? தண்டனையா? ஆமா, தண்டனை. கொலைக்கு தண்டனை தூக்கு. நான் எதுவுமே பண்ணல சார். நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லு. ஆனா ஒரு கண்டிஷன். தோடா, இது வேற ஒரு கதை. சொல்லு, என்னன்னு? சார், எனக்கு 50 லட்சம் ரூபா வேணும். 50 லட்சம் ரூபாவா? ஆமா. சரி, கொடுத்துட்டோம். சரி, நீ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவ? உனக்கு தண்டனை கிடைக்க போகுது. கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க. அத நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன்ல. கொலைகாரனை யாருக்கு தெரியுமோ எனக்கு அவளை தெரியும். அவதான் ஷிகா. ஷிகா? சரி, எந்த உறுதியோட நீ இதை சொல்லிட்டு இருக்க? அதையாவது நீங்க கண்டுபிடிக்கலாம்ல. அத நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சரி, என்னோட பணம்? பணமா? எந்த பணம்? சார், கொடுக்கறேன்னு இப்ப சொன்னீங்களே. எப்போ? இல்ல சார், நான் எதுவும் கேட்கலையே. யார் சொன்னது? சார், நீங்க என்ன ஏமாத்துறீங்க. நோ 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 அனி, நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம்.
ஆனா கண்டிப்பா ஏமாத்துவோம். சட்டத்துக்கு எதிராக விளையாடும் போது அப்போ அவங்கள ஏமாத்துவோம். அதோட சில நேரங்கள்ல சிஐடி காரங்களும் நல்லா ஏமாத்துவாங்க. இவளை கூட்டிட்டு போ. சிஐடி திரும்பவுமா? இப்போ நான் என்ன பண்ணேன் சார்? நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணல நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆனா நீங்க 1 நம்பர் போய் சொல்லி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? சமீரா தெரியாதுன்னு சொன்னீங்க. 2009ல உங்க கம்பெனி ரெட்டிங்காக வேலை பார்த்திருக்கா, உண்மைதானே? ரெட்டிங்கா? இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம். 2009 ரெட்டிங் போட்டோஷூட் கேம்பெயின்ல இஷானி சமேரா 2 பேரும் மாடலிங் பண்ணாங்க இல்லையா? மேம், இந்த கம்பெனி என் பேர்ல தான் இருந்துச்சு. ஆனா நான் இந்த கம்பெனியோட சின்ன பார்ட்னர்னு சொல்லலாம். கம்பெனியோட மெயின் ஓனரை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மெயின் ஓனர் யாரு? சேத்தாலி. நீங்க போய் அவங்கள கேளுங்க. சேத்தாலி? கேஸ்ல முதல் முறையா உங்க பேர் வருது. இது எங்க இருக்கா? அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்காது. ஒருவேளை சிஐடிக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். யார் அது? இங்க லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? இந்த லைட்ஸ் யார் ஆஃப் பண்ணீங்க? யார் அது? யாருன்னு சொல்லுங்க. இஷிகா ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா? முதல்லயே உண்மையை சொல்லியிருந்தா அவ செத்தே போயிருப்பா. இஷிகா? ஷிகா, இஷிகா, காப்பாத்துங்க. ஓ நோ. ஷிகா, இவ்வளவு நீளமான முடியா? கண்டிப்பா அது இஷிகாவோடது இல்ல. ஓ, தப்பிச்சு போகும்போது முடிய விட்டுட்டா. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் ஓடி போறான்னு. வாங்க சார். சார், என்னோடதும் ஷேத்தாலியோட பார்ட்னர்ஷிப் கம்பெனியும் மூடப்பட்டதுலேருந்து நான் இங்கே வர்றதை தவிர்த்துட்டேன் சார். அவள் எங்கே போனான்னு தெரியல. வீட்டை நல்லா தரோவா செக் பண்ணுங்க, ஏதாவது கிடைக்குதா பாருங்க. சார். என்னாச்சு? சரி, இத பாருங்க. கொலகாரி இதுதான் போட்டிருந்தா. சார், மூடப்பட்ட இந்த வீட்டில் இதெல்லாம் எப்படி வந்தது? கொஞ்சம் வெளியேடு. ஓ, இதான் விஷயமா? சலோன்கே, ஷிக்காவோட ஜன்னல்ல இருந்து எங்களுக்கு ஒரு முடி கிடைச்சது. பலக்கோட முடியோட அதை மேட்ச் பண்ணி பாரு. இதான் அந்த முடி, கொலகாரியோட முடி. பாஸ், இந்த முடி எங்களுக்கு யூஸ் ஆகாது, வேஸ்டான ஆதாரம். அப்படின்னா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கொலகாரங்க கண்ணிமையோட டிஎன்ஏ வந்துருச்சு. அதுக்கு? கொலகாரங்க பொண்ணு இல்லை, அது ஒரு ஆண்.
அந்த ஆளோட வயசு 40லேருந்து 45 இருக்கும். அதோட இந்த பெரிய முடி, ஹேட்டு, சாண்டல் இதெல்லாம் ஏமாத்து வேலை. அதாவது கொலை பண்றது ஒரு கேர்ள் இல்ல, ஆனா கேர்ள் மாதிரி வேஷம் போடுற ஒரு ஆம்பளை. அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்? ஏன் பொண்ணு வேஷத்துல பண்றான்? கொலை பண்றதுக்கு வேற ஈஸியான வழிகள்லாம் இருந்ததே. அப்படின்னா அந்த கொலைகாரன் பைத்தியக்காரனா இருக்கலாம். கொலைகாரன் பைத்தியம் கிடையாது. கொலை செஞ்ச இந்த பையன் கண்டிப்பா கன்னிங்கா இருந்திருக்கணும். யோசிச்சு பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் செய்யறான். ஒரு வேலை பண்ணலாம். யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ எல்லாரையும் இழுத்துட்டு வா. எல்லாருடைய டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கலாம். எங்க எல்லாரையும் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதோ டெஸ்ட் பண்ண போற மாதிரி தெரியுதே சார். நீங்க எல்லாரையும் சந்தேகப்படுறீங்களா? நாங்களா கொலை பண்ணோம்? நாங்க எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிக்க போறோமா? போதும், ரொம்ப பேசுறீங்க. கொலைகாரனை கண்டுபிடிக்க எங்களுக்கு இந்த வழி தான் கிடைச்சது. அதோட கொலைகாரனோட முக்கியமான ஆதாரம் ஒண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொல்லுங்க சார்? ரொம்ப சரியா சொன்னேன். அது என்னன்னா, கொலைகாரன் எவ்வளவு புத்திசாலியா வேணாலும் இருக்கலாம், கன்னிங்கா கூட இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு தடயத்தை எங்களுக்காக அவன் விட்டுருவான். இந்த தடவை க்ளூ கொடுத்துருக்கான். அந்த க்ளூ என்னன்னா, கண் இமையோட ஒரு முடி. இங்க பாருங்க, நான் ஆடிஷன்ஸ் எடுக்கிறேன். பொண்ணுங்க எல்லாம் அழகா மேக்கப் போடுவாங்க, அவங்க ஐ லேஷஸையும் பாதுகாப்பாங்க. அதுக்கு இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? கொலை பண்ண ஒரு பொண்ணுன்னு நம்பிக்கையோட சொல்றியா நீ? கொலை பண்ண பொண்ணுக்கு நீளமா முடி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா என்கொயரி முடிச்சுதானே ஆகணும். சரி சார், இப்போ நாங்க என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் உங்களோட ஒரு சின்ன முடியை கொடுத்தா மட்டும் போதும். அதோட உங்களோட டிஎன்ஏ இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். சொல்லப்போனா நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னா அப்புறம் எதுக்காக நீங்க பயப்படணும்? ஜெயவந்தி, நிக்கில், இங்க வா. இந்த புடிங்க. இங்க பாருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ மயக்கமா இருக்கு. என்னால இதெல்லாம் முடியாது. ஐ சி. இப்பதான் உடம்பு சரியில்லாம போச்சா? சார், இதெல்லாம் நீங்க அப்புறம் கூட பண்ணலாம்ல. வா பிரீத்தம், நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், வா. ஏன் சைத்தாலி எங்கேயாவது இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? சொல்லுங்க. சரியா தானே கேட்டேன் மிஸ்டர் விராஜ். அப்படி இல்லைன்னா சைத்தலி ஹஸ்பண்ட்னு சொன்னா நல்லா இருக்கும்ல? சைத்தலி இப்ப எங்க இருக்கா? அவன் இந்த உலகத்திலேயே இல்லை. யாரால அவன் இந்த உலகத்துல இல்லையோ அவங்க எல்லாரையும், சமேரா அப்புறம் இஷானி, அவங்க 2 பேர்த்தையும் நான் அவகிட்டயே அனுப்பி வச்சுட்டேன். அதோட அப்புறம் அந்த இஷிகா பொண்ணையும் காப்பாத்தினீங்களே, அவளையும் நான் விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சிஐடி ஆபீஸ்லயே உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தைய கொலை பண்ணுவேன்னு சொல்லுவேன். திமிருடா உனக்கு. எப்போ உன் வீட்டுக்கு வந்தோமோ அன்னைக்கே நீதான் கொலைகாரன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்லயும் ப்ரூவ் ஆயிடும். ஆனா நாங்க உன் வாயெல்லாம் கேட்க விரும்பணும். நான் என் மனைவிக்கு நியாயம் வழங்க விரும்பினேன், அவ்வளோதான். இஷிகா, ஷமேரா அப்புறம் இஷானி, இவங்க 3 பேரும் என் மனைவி தற்கொலைக்கு காரணமானவங்க. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த 3 பேரும் தான் அவங்க மரணத்துக்கு காரணம்னு உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இது 2009 நடந்துச்சு. சைத்தாலி ரெட் இங்க் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா. இந்த 3 பேரும் அந்த கம்பெனியில் ஈக்குவல் பார்ட்னராக இருந்தாங்க. மாணிக் பாவம், பேருக்கு தான் ஒரு பார்ட்னராக இருந்தான். அப்போ நான் யூகேல இருந்தேன். இந்த 3 பேரையும் எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. ஆனால் எப்போ உங்கள் கம்பெனி லாஸில் போணுச்சோ அப்போ இந்த 3 பேரும் என் மனைவியை ஏமாத்திட்டு கடங்காரங்கிட்ட தன்னந்தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அவளை தற்கொலை பண்ண வற்புறுத்துனாங்க. எப்போ நான் என் மனைவி கிட்ட வந்து சேர்ந்தேனோ அவ தூக்கில் தொங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டா. நான் ஒரு லேடியோட வேஷத்தை போட்டேன். உடனே பழி வாங்கவும் ஆரம்பித்தேன். கொலை பண்ணது ஒரு லேடின்னு நீங்களும் ஏமாற ஆரம்பிச்சிங்க. இஷிகா வீட்டில் எரிச்சது ஒரு ஆதாரம். ஆனால் அவளுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. இவங்க 3 பேரால பாவம் உன் மனைவி இப்ப உலகத்திலேயே இல்லை. நீ சட்டத்தை நம்பி எங்ககிட்ட வந்திருக்கலாம். ஆனா நீ அந்த மாதிரி பண்ணல. உன் மனைவிக்காக பழி வாங்கறதா நினைச்சு கொலை பண்ணிருக்க. இதுக்காக கண்டிப்பா உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்.